Whatever you see in your mobile phones or in the channels or shorts, இவ்வளோ வந்துருச்சு. பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதிலே மிகவும் கடினமாக இருக்கிறது. காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்கள் விற்றுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமா? என்ன எங்கேயே அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறேன்னா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியாக வந்து பேங்க்கில் போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையை செய்யாமல் வீட்டில் ரிட்டையர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது, ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார்கள் நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. You should be educated, you should be knowledgeable. நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சில பல சீமானை பார்ப்பேன். இங்கே நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாமல் நான் பொதுவாக பேசும்போது சீமான் கேட்குற நான் பார்ப்பேன். கோபமாக கேட்பார், நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா, இல்லை எங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார்கள் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது, அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கு. நீங்கள் ஒரு பார்வை, ஒரு குரல், ஒரு வாக்குறுதியோடு வந்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்தின் சார்பாக இன்னொரு குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இங்கே அனைவரும் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி, அதாவது மீடியா வந்து வெறும் பிரேக்கிங் நியூஸாக இருக்கக்கூடாது. வி ஹாவ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்களிடம் உண்மை சேர வேண்டும், நியாயமாக சேர வேண்டும், ஒரு துணிவோடு செயல்பட வேண்டும், நேர்மையான பார்வையுடன் செயல்பட வேண்டும். இதுதான் பத்திரிகை தர்மம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனிவே, this is going to be a very powerful journey and I wish you all, you Mr. Sahul and everybody in your team, all the best. It should be உங்கள் நம்பிக்கை, உங்கள் பார்வை, உங்கள் நேர்மை, உங்கள் மீடியாவாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நம்பிக்கை இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்விற்கு அதிமுக்கியமான காரணமாக இருக்கும் திரு இக்பால் அவர்கள், டத்தோஸ்ரீ நண்பர் ஷாகுல், சிங்கப்பூரிலிருந்து சிராஜுதீன் அவர்கள் தான் இந்த ஒரு நிகழ்விற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. எல்லாரும் சொல்வதை போல இன்றைக்கு ஊடகங்கள், இந்த மீடியாக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. பரபரப்பாக ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக செய்திகள் தெரித்து கூறப்படுகின்றன. அதனால் பல விஷயங்கள், அரசியல் முடிவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சினிமா துறை, பல நல்ல படங்கள் இந்த தவறான செய்திகளால் காணாமல் போய்விடுகின்றன. ஆக இந்த சூழலில் நான் உண்மையில் ஒன்று சொல்லுகின்றேன். எனக்கு செய்திகள் பார்ப்பது மிக மிக அவசியம். தேர்ந்தெடுத்து சில சேனல்ஸ் தான் நான் பார்ப்பேன். நான் அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஆங்கில சேனல், அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆனால் அதுவும் சில அழுத்தங்களால் வாங்கப்பட்டது அப்படின்னு உடனே அந்த 24/7 நான் வந்து பார்க்குறதே விட்டுட்டேன். நியூஸை 24/7 அந்த சேனலை சொல்ல, நான் நியூஸே பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து இந்த நம்பிக்கை என்னை திரும்பியும் வந்து நியூஸை பார்க்க வைக்குது. ஏனென்றால் இந்த விழாவை மிக அழகு தமிழில் ஆரம்பித்து வைத்த திரு
இக்பால் அவர்களுடைய பேச்சில் நம்பிக்கைக்கு ஆதாரமான உண்மை எனக்கு தெரிந்தது. உங்கள் பேச்சில் உண்மை எனக்கு கடத்தப்பட்டது. அதில் எந்த ஒரு பகட்டும் இல்லை, எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. எதற்காக ஆரம்பித்தார்கள், எதுவரை வளர்ந்திருக்கிறோம், எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், இன்னும் இங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மிக உண்மையாக கூறினார்கள். அந்த உண்மைதான் நம்பிக்கை. உலகத்திலேயே இந்த மனித சமுதாயம் இன்றும் நம்பிக்கொண்டிருப்பது நம்பிக்கை தான். இன்று ஒரு கஷ்டம் வந்தாலும் நாளை விடிந்தால் நல்லது நடக்கும் என்ற ஒரு சிறு விவசாயியில் இருந்து பெரும் பணக்காரர்களிலிருந்து நாளை இந்த நம்பிக்கை என்பதுதான் இந்த வாழ்வோட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த ஊடகம் எங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏனென்றால் தெளிவான உண்மையான செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. தம்பி சீமான் அவர்கள் சொன்னது போல, நீங்கள் கிளை விடுவதல்ல, வேர் விட வேண்டும். இங்கு வேறிட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு உரம் போடுகின்றோம். உண்மையாக நம்பிக்கை வளரட்டும். நண்பர் சாகுலுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். தேங்க்யூ.